எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களோட அடுத்த எபிசோட். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற டாபிக் பற்றினது. இந்த டிஸ்கஷனுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இருப்பவங்க பார்த்தீங்கன்னா திரு ஷியாம் அவர்கள். அவர் ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேலே உற்பத்தி துறையிலையும் தொழிலக நவீனமயமாக்குதல் துறையிலையும் கருவியியல் துறையிலையும் அனுபவம் கொண்டவர். திரு ஷியாம் அவர்கள் தற்போது டேகிட்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்காங்க. அங்கே கருவியியல் சம்பந்தமான உற்பத்தி தொழிலை வழிநடத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க தியானியோ கன்சல்டன்சி என்எல்பி என்ற நிறுவனத்தின் கோஃபவுண்டராக இருந்திருக்காங்க. மேலும் இஸ்பாட் இண்டஸ்ட்ரீஸ், சஹாரா பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் தலைமை பொறுப்பு வகித்து அந்த நிறுவனங்களோட பல்வேறு வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்காங்க. திரு ஷியாம் சார், வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப நன்றி கூப்பிட்டதற்கு. ஓகே சார். சார், நம்மளோட முதல் கேள்விக்கு போகலாம் சார். ஷுவர், போகலாம். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ல சூஸ் பண்ணலாம்? அவங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்ல செய்யற பெரிய மிஸ்டேக் என்ன சார்? அதை எப்படி அவங்க தவிர்க்கிறது? என்னோட நார்மல் நான் பார்த்ததுல ஜென்ரலி இந்த காலத்துல எல்லாருமே ஐடிக்கு தான் போறாங்க மெஜாரிட்டி. ஆனா நம்ம ஸ்ட்ரென்த் என்னது? நம்ம கோர் இன்ஜினியரிங். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஷன் என்ன வேணும்னா நமக்கு நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் என்ன இருக்கணும் அதுதான் மேனுஃபேக்சரிங்ல போடணும். நம்ம வந்து நிறைய நம்ம தோணும் நம்ம வந்து ஏன் ஒரு நிறைய கார்ஸ் விற்பனை ஆகுது, ஏன் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது, ஏன் அந்த ஸ்பேர் பார்ட் பண்ண முடியாது, ஏன் நம்ம இட் இஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா? நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஏறணும் அப்போ வந்து பணம் போட பார்ப்போம். ஆக்சுவலி பணம் போடுறது எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, கீழே போகும்போது போடணும், அப்பதான் மேல போகும்போது பணம் பண்ண முடியும். எப்பவுமே ஜெனரலி மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். அந்த இதை வச்சுட்டு வரக்கூடாது. இட் ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். நம்மளோட ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டிசிப்ளின் ஸ்ட்ரென்த்ல ஏதாவது பண்ணீங்கன்னா, அப்படிதான் நாங்க பண்ணிட்டு எங்களுக்கு அப்படிதான் தோன்றது. வி ஆர் சக்சஸ்ஃபுல் நவ. ஓகே, தட் இஸ் த பிரைமரி திங். நம்ம பேஷன், நம்மளோட எக்ஸ்பர்டீஸ், நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த ஃபீல்ட்ல மேனுஃபேக்சரிங்ல இறங்கணும்னா we can be successful. அப்படி எல்லாம் வந்துரும். நம்ம ஒரு வாட்டி டிசிஷன் எடுத்துட்டோம், எல்லாம் ஒர்க் பண்ணணும் நமக்காக. பட் அந்த டிசிஷன் என்ன பண்ணணும்? பிகாஸ் ஒரு வாட்டி நம்ம இதுல புரிஞ்சுட்டோம்னா திரும்பி வர முடியாது இல்லையா? நம்ம வந்து ஒரு ஃபெசிலிட்டி வைக்கணும்னா அந்த ஃபெசிலிட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம ஒரு மாதிரி எல்லா மெஷின்ஸ் வாங்குறோம், மேன் பவர் போடுறோம். அந்த டைம்ல அது கரெக்டா ஆகணும். நான் என்னோட பிகாஸ் ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர். இந்தியாவில வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன இருக்கு? உங்களுக்கு பிஎல்சி இருக்கு, உங்களுக்கு டிசிஎஸ் இருக்கு, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? எல்லாமே ஸ்கேடா இருக்கு, அது இதெல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண நானும் அஜய் பாட்டிலும் நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர்ஸ். நாங்க ரூட்ஸுக்கு போனோம், பேசிக்ஸ்க்கு போனோம், மெஷர்மெண்ட்ஸ்க்கு போனோம். அண்ட் இப்போ there is a big business in measurements. நிறைய பிசினஸ் இருக்கு. So many people அந்த மிஸ்டேக் நான் வந்து கம்ஃபர்டபிள் ஏசி ரூம்ல ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா நம்ம டிசிஎஸ்ல ப்ரோக்ராமிங் பண்ணா அதான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அப்படி கெட் டு த ரூட்ஸ், கெட் டு த பேசிக்ஸ். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பர்டீஸ்ல இருக்கோ அது பெட்டர். கெட் இன்டு மேனுஃபேக்சரிங். ஓகே, தட் வில் பி மை டேக். என்னோட டேக் அப்படிதான் நான் பண்ணுவேன். ஓகே சார். சார், நெக்ஸ்ட் என்னன்னா சேம் ப்ராடக்ட் ரிலேட்டட் தான். இப்போ நான் மேனுஃபேக்சரிங்க்கு இன்வெஸ்ட் பண்ற ப்ராடக்ட்டோட டிமாண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ மார்க்கெட்ல டிமாண்ட் எப்படி இருக்குன்னு எப்படி நான் பாத்துக்கிறது? அகைன் இதுல கொஞ்சம் இன்ஸ்டிங்க்ட் வேணும். நம்பர் 1 நமக்கு என்ன ஆச்சுன்னா, அகைன் இப்ப கம் பேக் பிகாஸ் என்னோட ஹிஸ்டரி, என்னோட இந்த ஜேர்னி பத்தி தான் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்க வந்து முதல்ல சொன்ன கன்சல்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? கன்சல்டிங் பண்ணும்போது முதல்ல யூஆர் ஆஸ்கிங் அபௌட் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ, அதோட ஆன்சர்ஸ் இதுலயே வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க நினைச்சோம் என்ன யாரு என்ன கேட்கறோம் அதை சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, சோ யாருக்கும் வந்து மஞ்சள் தேவையா இருந்தது, டர்மரிக். சோ நாங்க போனோம், நடக்கல. இன்னொருத்தருக்கு வந்து சவுதியில வந்து இன்சுலின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடணும்னாங்க. அது நாங்க ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி 400 ரிவ்யூ ஸ்டடி பண்ணி அதுல லாஸ்ட் வரையும் ஸ்டடி பண்ணி லாஸ்ட்ல அதுவும் ஆகல. அந்த யூஎஸ் மக்கள் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த இது. இந்த மாதிரி வந்து ஃபைனலி எப்படி ஆச்சுன்னா, நான் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஆள் சவுதியில எங்களோட ஃபார்மர் கலீக் கேட்டா நீங்க கேஜஸ் போடுக்க முடியுமா? அப்படிதான் எங்களுக்கு ஆச்சு. ஸோ தட்ஸ் அவர் சப்ஜெக்ட், ரைட்? அப்போ வந்து அந்த அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கேஜஸோட டீடைல் இதுல உள்ள பூந்து நான் ஸோ ஒரு வருஷத்துல புரிஞ்சுட்டு பிக் பிசினஸ் இருக்கு இதுல. ஏன்னா
சவுதி மார்க்கெட்ல ஆர் ஈவன் த வேர்ல்டு மார்க்கெட்ல ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கு, பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு, பவர் பிளான்ஸ் நிறைய இருக்கு, ஸ்டீல் பிளான்ஸ் நிறைய இருக்கு, பார்மசூட்டிக்கல் பிளான்ஸ் நிறைய இருக்கு, யூட்டிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் என்னது? உங்களுக்கு பிரஷர், டெம்பரேச்சர், இந்த மாதிரி. சோ when we were நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆச்சுன்னு பார்த்தா தி எண்ட் யூசர் அவங்களே டிமாண்ட் பண்ணியிருக்காங்க எங்க கிட்ட, எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும், எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும். அப்ப நான் நினைச்சோம், அரே இது வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ், இவ்வளவு யூஸ் இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சது அராம்கோ ஒரு பெரிய மேனுஃபேக்சரர் ஆயில் அண்ட் கேஸ்ல, அராம்கோட ஆர்டர்ஸ் அதோட நாட் ஈவன் 1% மார்க்கெட் நாங்க இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின். சோ there are lot of gauge manufacturers இந்தியால. ஆஷ்கிராஃப்ட் இருக்கு, வைக்கா இருக்கு, பவுமர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எல்லாருமே பிசினஸ் இருக்கு. நம்ம நினைப்போம், அது இவங்க எல்லாம் காம்படிட், நம்ம எப்படி காம்பீட் பண்ண முடியும்? நோ, மார்க்கெட் பெருசா இருக்கு. நமக்கு வந்து we should understand the market. நமக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் வேணும், நமக்கு அந்த ஃபீட்பேக் வேணும், நமக்கு அந்த எக்ஸ்போஷரும் வேணும். நமக்கு தெரிஞ்சு அந்த வேலையும் தெரியும் நமக்கு வந்து. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒன்று வந்து அவரும் எஸ்பெஷலி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஐதர் டாக் டு அ வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட், நம்மளே ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அந்த ஒரு இன்ட்யூஷன், அந்த ஒரு இது தேவை நம்மளுக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரென்த் வேணும். அண்ட் எப்பவுமே ஒன் மேஜர் திங் இஸ் நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் சக்சஸ். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ல. ஸோ பட் நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டே நமக்கு ஃபீட்பேக் தரும். அந்த ஃபீட்பேக் தான் மார்க்கெட் ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம இதுல இருந்தாதான் தெரியும் அது. சோ மை ஆன்சர் அப்படிதான் வரும். சோ அந்த எண்ட் யூசர்ஸே சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளவு இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு தேவை, எங்களுக்கு இவ்வளவு தேவை, அதுக்கு அனுசரிச்சுதான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், புரியுது சார். இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலி இப்போ எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறைந்தபட்ச கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த முதலீட்டு வந்து அவங்க எப்படி வந்து பயன்படுத்தலாம் சார்? ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், அது எப்படி அவங்க ப்ராப்பரா பயன்படுத்துறது? சூப்பர் கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கும் நாங்க வந்து நான் இப்போ பேங்க் போயிட்டு தான் வந்திருந்தேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபினான்சஸ். மணி இஸ் எவ்ரிதிங். நம்மளுக்கு பணம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல, கரெக்டா? ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து இப்போ சப்போஸ் நாங்க எங்க ஃபீல்டு பார்த்தோம்னா, அகைன் ப்ரெஷர் கேஜஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தோம்னா, யூ நீட் டு ஹேவ் முதல்ல என்னென்ன வேணும், உங்களுக்கு வந்து ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடம் இட் ஷுட் பி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. அப்போ ஒரு ஷெட்டோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு காலா, ஒரு நல்ல ஒரு இது வேணும், ஒரு மல்டிபிள் லேயர் பில்டிங் வேணும், இல்லைன்னா ஒரு ஃபிளாட் பில்டிங் வேணும். அங்கே வந்து வெல்டிங் மெஷின்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து கேலிபிரேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், உங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும், உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும், எல்லாத்துக்குமே அசைன்டா இருக்கணும், எல்லாம் ப்ராப்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? வி ஆல்மோஸ்ட் இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, டு பி ஆனஸ்ட், நான் சொன்னாங்க நாங்க வந்து டிஎன்யூ கன்சல்டன்ட் நம்ம இருக்கும்போது we made some when we were making அது நல்ல கொஞ்சம் ஒரு block of investment கேஷ்னு சொல்லக்கூடாது, பட் we had enough capital. நாங்க அது வச்சுட்டு we set up our manufacturing unit. அந்த செட்டப் பண்ணும்போது அதுல வந்து வெல்டிங், நான் சொன்ன போல லேத் மெஷின், வெல்டிங் மெஷின்ஸ், உங்களுக்கு வந்து ஆல் த கேலிபிரேஷன் ஃபெசிலிட்டிஸ். அப்போ கேலிபிரேஷன் ஃபெசிலிட்டினா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் கேஜஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், வெரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இனிஷியலி நாங்கள் வந்து we didn't approach any நம்ம ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை வந்து பேங்க்ஸோ அப்ரோச் பண்ணல. பிகாஸ் நாங்க வந்து பிசினஸ்ல இருந்து வர, நாங்களோட டிஆர்யூ கன்சல்டன்சியோட பிசினஸ்ல இருந்து வர பணமே நாங்க வந்து எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணோம் எங்க பிசினஸ்ல. பட் இப்ப பார்க்கும்போது நாங்க இப்ப ஒரு சின்ன 3 வருஷம் ஆச்சு இல்லையா, இப்போ ஆல்மோஸ்ட் 3 years ஆக போறது மேனுஃபேக்சரிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராபபிளி நாங்க இப்ப ரியலைஸ் பண்றோம் நம்ம அப்பவே கொஞ்சம் கேபிட்டல் எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நவ் வி ஆர் லுக்கிங் அட், பிகாஸ் உங்களுக்கு ரன்னிங் எக்ஸ்பென்சஸ், அது எனக்கு தெரியும். எனி பிசினஸ் ஓடும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஒன் இஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், ரைட்? ஸோ இப்போ வந்து நாங்க அதுல ஸ்ட்ரகிள் பண்றோம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரகிளிங் இருக்கு as an MSME. பட் ப்ராபபிளி நமக்கு கவர்மெண்ட் நிறைய இது தராங்க. ஐ மீன் இட்ஸ் நாட் தட் ஒர்க்கிங் கேபிட்டலோ இல்ல இது ஃபண்டிங் கேபிட்டலுக்கு வேண்டி
லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். பட் ஆனா கிளாரிட்டி இன்னும் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து நிறைய ஆபரேட்டர்ஸ்க்கு தெரியாது. அண்ட் ஒவ்வொரு வாட்டி அப்ளை பண்ணும்போது இது தேவை, அது தேவை, இது தேவை, ஆல் தோஸ் ஃபார்மாலிட்டிஸ் இல்ல. ஸோ இப்படிதான் நடக்குது ஆக்சுவலி. என்னோட அடுத்த கொஸ்டினே அதுதான் சார். ஆக்சுவலா வந்து இப்போ பேசிக்கா எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இனிஷியலா பேங்க்ல லோன்ஸ் கிடைக்கிறதா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. ட்ரெடிஷனல் பேங்க் வே இல்லாம அவங்க வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸோ ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம நார்மலி பேங்க்ஸ், பட் பேங்க்ஸ்க்கு என்ன ஆச்சு, எம்எஸ்எம்இஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன சொல்றது ஹெல்தி கிரெடிட் இதக்க வேணும். அது இல்லாம தென் அல்டிமேட்லி தென் யூ கோ டு ஃபைனான்ஸ், பிரைவேட் ஃபைனான்சஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் பிரைவேட் ஃபைனான்சஸ். ஆர் நமக்கு பார்க்கணும் who can give you like angel investors யாரும் இருக்காங்களா, who has got lot of money with them. அவங்களுக்கு வந்து நம்ம போய் இது பண்ணி கொடுக்கணும், என்ன சொல்றது பிரசன்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகணும்னா நம்மளோட அவங்க இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வந்து they should be prepared to wait for 5 years, 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் வெயிட் பண்றதுக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். நாங்க என்ன பண்ணோம்னா எங்களுக்கு வந்து we have 2 banks, fixed banks எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. அது இல்லாம பிகாஸ் அகைன் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டரோட 10 lakhs முத்ரா இது இருக்கு ஃபார் எம்எஸ்எம்இ டு யூஸ். அவங்க தருவாங்க. போன பட்ஜெட்ல, நாட் திஸ் பட்ஜெட், போன பட்ஜெட்ல அந்த 10 lakhs 20 lakhs ஆக்குறதுக்காக வந்தாங்க. பட் ஆனா இன்னும் அது நிறைய பேங்க்ஸும் நிறைய யூசர்ஸ் நாங்க அதுதான் இப்ப பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 10 lakhs எப்படி 20 lakhs ஆக்க முடியும்? லாஸ்ட் இயர் பட்ஜெட்டோட இன்னும் அது பேங்க்ஸ் இப்பதான் 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் சொன்னா பேங்க் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் திஸ் அப்போ ஒரு பேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாம யூ ஹேவ் டு கோ டு பிரைவேட் லோன், பிரைவேட் லெண்டர்ஸ் அது. ஆனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் அவுட் பண்ண நமக்கு வந்து எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கு அனுசரிச்சு எடுத்துக்கிட்டு, பிகாஸ் யூனோ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் எப்படி பிளான்ட் ஓட்டுறது, எப்படி சேலரிஸ் கொடுக்கணும், ஆல் தோஸ் திங்ஸ்ல 30th ஆஃப் த மந்த் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணணும், ஆல் தோஸ் திங்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். யாராவது லெண்டர்ஸ், இட் நீட் நாட் பி பேங்க்ஸ், இட் குட் பி பிரைவேட் லெண்டர்ஸும் இருக்கலாம், இல்லைன்னா இட் குட் பி சம்மன் ஹூ இஸ் ரெடி வித் கேஷ். ஓகே சார். நெக்ஸ்ட் ஆக்சுவலி இப்போ எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் வந்து எந்த மாதிரியான அனுமதி பெறது ரொம்ப அவசியம் சார்? என்னென்ன ரெகுலேஷன்ஸா இல்லைன்னா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம வந்து ஜெனரலி இப்ப நாங்க வந்து நாங்க வந்து எஸ்பெஷலி நம்ம வந்து டிஎன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வாட்டி எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஜஸ்ட் இமேஜின் நாங்க வந்து பிராண்ட் நியூ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, we don't know anything about business. அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து வெளில இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சது. அது வந்து ஒரு டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர் இது என்ன சொல்றது எக்ஸ்போர்ட் பண்ணுவது. அப்பதான் தெரிஞ்சது நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஐஇசி கோடு தேவையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். அப்ப நாங்க அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கஸ்டமர்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிராபேக்ஸ் அது இதெல்லாம் கிடைக்கும். அப்ப அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஏடி கோட் என்னன்னு அப்பதான் தெரிஞ்சது, ஆர்கனைசேஷன் டீலர் கோடு. அப்ப எல்லாமே உங்களுக்கு ஐஇசி கோடு வேணும், உங்களுக்கு ஏடி கோடு வேணும், உங்களுக்கு வந்து என்னது எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா இபிசி இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் கவுன்சில் அதோட மெம்பர்ஷிப் வேணும். உங்களுக்கு சர்டிபிகேட் ஆரிஜின் பண்றதுக்கு உங்களுக்கு ராயல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட மெம்பர்ஷிப் வேணும். மினிமம் பேசிக்ஸ் நமக்கு வந்து when we start நம்ம ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணி எஸ்பெஷலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஆர் ஈவன் எனிதிங். அதுக்கப்புறம் இது வேணும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்ன வேணும், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் வேணும் இல்லையா, கேலிபிரேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம். அதோட ட்ரேசபிலிட்டி வேணும். ட்ரேசபிலிட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு, அதோட இது வேணும், ரெஃபரன்சஸ் வேணும். இதெல்லாம் எங்க நாங்க வந்து டிஎன்சி டிடி பண்ணும்போது எங்களுக்கு இதெல்லாம் மெயினா இருந்தது. எங்களுக்கு ஐஇசி கோட், ஏடி கோட், இபிசி, லோக்கல் என்ன சொல்றது கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். நாங்க வந்து ராய்கட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆர்சிசிஐ அதோட மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அங்கேயே சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே. ஒவ்வொரு பேரும் நம்ம மெயின் திங் ஸ்டார்ட் பண்ணும். அந்த டிசிஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டே கத்து கொடுக்கும் என்னென்ன பண்ணணும். அதுக்கு நம்ம ஓப்பனா இருக்கணும், நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே சார். அண்ட் அதுக்கு
பர்ஃபெக்டா இருந்தா போதும். இந்த மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், ஜிஎஸ்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன், பேன் நம்பர், இது அதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா மற்ற எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்தோம்னா எல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஒண்ணுன்னா. ஓகே ஓகே சார். சார் நெக்ஸ்ட் என்ன ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சராக நான் புதுசாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு ஆரம்பிக்கிறதா என் சொந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா, இல்லை வந்து ரிட்டேல் ப்ராப்பர்ட்டியில் பண்ணலாமா சார், இல்லைனா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மேனுஃபேக்சரிங் மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா சார்? பிகாஸ் இவ்வளவு நேரம் பேசுனதுல ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சது கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கிட்டேன். we had only the expertise. நானும் அஜய் பாட்டிலும் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர்ஸ். எங்களுக்கு என்னன்னு தெரியும், நாங்க இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில பார்த்தோம் இந்த மாதிரி ப்ரெஷர் கேஜ் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் கேஜ் எப்படி இருக்கு, ஆர்டிடி எப்படி இருக்கு, அதோட டிரான்ஸ்மிட்டர் எப்படி இருக்கு, அதோட வயர்ஸ் கண்ட்ரோல் ரூம் வரும், கஸ்டமர் கண்ட்ரோல் ரூம், டிசிஎஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பர்டீஸ் ஒண்டி தான் இருந்தது. ஸோ அதை வச்சு சடனா நீங்க மேனுஃபேக்சரிங் போடுறோம், நீங்க சொன்ன மாதிரி முதல்வாதி கேபிட்டல் நிறைய பேர்கிட்ட கேபிட்டல் இல்லை. நார்மலி எனிவன் இப்ப நாங்க சாதாரண நாங்க வந்து 30 வருஷம் வேலை பண்ணாங்க, 50 வயசு ஆனவங்க. ஃபேமிலி வளர்க்குறோம், நிறைய லைபிலிட்டிஸ் இருக்கு, வீட்டுல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு, எல்லாமே மேனேஜ் பண்ணும்போது நம்ம கையில வந்து we don't have crores of rupees இல்லையா, நம்ம வந்து அவ்வளவு பணம். ஸோ எப்படி நம்ம வந்து சடனா ஸ்டார்ட் பண்ண முடியும்? நாங்க எப்படி பண்றோம்னா, நாங்க கன்சல்டிங்ல வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவர் எக்ஸ்பர்டீஸ் டிசைன், டிராயிங், குவாலிட்டி இதெல்லாம் எங்க கையில இருந்தது. அப்படி வச்சு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ஒண்ணுதான். அப்புறம் மார்க்கெட், ஐ டோல்ட் யூ, மார்க்கெட் ஆல்சோ அப்படியே ஃபீட்பேக் தந்துட்டே இருக்கும். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சாரு இவ்வளவு இருக்கா, எண்ட் யூசர்ஸ் இவ்வளவு கேஜஸ் வெளில போறது, டெம்பரேச்சர் எல்லாருக்கும் வேணும். இப்பதான் அந்த கான்பிடன்ஸ் வர ஆரம்பிச்சது. நமக்கு 3-4 கம்பெனி பார்த்தோம், இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க எல்லாம். ஆனா ஒன் குட் திங், இண்டஸ்ட்ரியில எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப் ஈச் அதர் எல்லாம். சோ எவ்ரி ஒன், சோ காம்படிஷன் இருக்கு, எல்லாருக்கும் அவங்க பிசினஸ் பண்ணோம். பட் அல்டிமேட்லி ஒரு ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் வரும்போது ஸ்லோலி, அதனால நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோலி அதுல இருந்து வர இன்கம் வச்சுக்கிட்டு நாங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் நாங்க எல்லாம் வாங்கல, we took it on lease, rent. அதுக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு, எங்க ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. சோ நாங்க இப்ப நான் இப்ப இருக்கிற ஆபீஸ் என்னோட பாம்பேல, நவி மும்பை சிபிடி பெல்லாப்பூர்ல ஆபீஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் நாங்க நினைச்சு பார்க்கும்போது நாங்க நினைச்சோம் பாம்பேல வந்து எல்லாம் ரெண்ட் ஹை, கேபிட்டலோட இது என்ன சொல்றது, வேஜஸ் நம்ம வந்து யாராவது ஹையர் பண்ணோம்னா அவங்களுக்கு வேஜஸ் ஜாஸ்தி கொடுக்கணும். அப்பதான் நாங்க என்ன பார்த்தோம், எங்க நாங்க முதல்ல கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம் 3 இடத்துல இருந்து இந்தியால. அதுல ஒரு யூனிட் பார்த்தோம் வாப்பி ஒரு குஜராத்ல ஒரு நல்ல ஒரு சென்டர், மகாராஷ்டிரா முடிச்சு ஜஸ்ட் வாப்பி. அங்க வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒண்ணு வந்து குவாலிட்டி மேன் பவர் எங்க கிடைக்கும், குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும், எங்க எலக்ட்ரிசிட்டி அண்ட் எவ்ரிதிங் ஒரு ட்ரபிளும் இல்லை. உங்களுக்கு லேபர் இஸ், ஐ வாண்ட் சே சீப், பட் உங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி லேபர் அட் ரீசனபிள் ரேட்ஸ் அது கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து டிராவல் கம்ஃபர்ட், மતலப் உங்களுக்கு பக்கத்துல ஏதோ இது இருக்கா, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கு. அப்பதான் பார்க்கும்போது வாப்பி வர்சஸ் சென்டர் அப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா வாப்பியோட ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி அங்க ஆல்ரெடி 3-4 கேஜஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. சோ உங்களுக்கு அதோட ஆன்சிலரி சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் அங்க இருக்கு. அப்படி நாங்க ஃபோக்கஸ் பண்ணி நாங்க அங்க ஒரு இடம் லீஸ்ல எடுத்து ஒன்னொன்னா செட்டப் பண்ணி இப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் நாங்க ஆல்மோஸ்ட் 2500-3000 கேஜஸ் ஒரு மாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இதுதான் உங்க क्वेश्चन ஆன்சர் கொடுத்திருக்கேன் நான். எஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார், வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறோம், நம்ம ரா மெட்டீரியல் நம்ம கரெக்டான சப்ளைட்டை தான் வாங்குவோமா, நல்ல வண்டிக்கு தான் வாங்குறோம் இப்படி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இன்கேஸ் ரா மெட்டீரியல்ல குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி மேனுஃபேக்சர் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுக்கும். அகைன் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா எனக்கு எக்ஸைட்மெண்ட் வருது, ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். See, first thing and foremost, நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா, எங்க இதுல வந்து we decided நாங்க வந்து இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளில இருந்தது. அப்கோர்ஸ் இப்போ வந்து இந்தியாவில் நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். நாங்கள் அப்ரூவ்ட் வெண்டர் ஃபார் எல்என்டி, அப்ரூவ்ட் வெண்டர் ஃபார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அப்ரூவ் வெண்டர் நாங்கள் என்பிசிஎல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் வரையும் நாங்கள் வந்து கேஜஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ஏன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்ல நாங்கள் டிசைட் பண்ணோம் அவர் ஃபெசிலிட்டி ஷுட் பி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். ஐஎஸ்ஓ முதல்ல எடுத்துட்டோம். பிராக்டிசஸ் ஐஎஸ்ஓ பிராக்டிசஸ் ஓகே about both manpower as well as production standards. நாங்க வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து we got ourselves certified. So இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து for the end user confidence கொடுக்கும். ஆனா நாங்க as a manufacturer, owner of a manufacturing unit என்ன பண்ணோம், நாங்க வந்து எடுக்கிற மேன் பவர் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி எடுப்போம். அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து சும்மா வந்து இதுக்காக எடுக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வெல்டர் ஷுட் பி குவாலிஃபைட், கேலிபிரேட்டர் நல்லா தெரியணும், அவரோட வேலை என்ன, அசம்பிளி எப்படி பண்ணோம் தெரியணும், மேன் பவர் ரைட்டா இருக்கணும். அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் and especially in the gauges industrial metal majority நாங்க basically we use mild steel or stainless steel, மோனல், ஹாஸ்டலாய், இன்கோனல். அப்போ இதெல்லாம் ரா மெட்டீரியல் வரும்போது எம்டிசி மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிபிகேட் அது வாங்கி தான் செக் பண்ணும்போது அந்த சர்டிபிகேட் இல்லாம நாங்க வாங்க மாட்டோம். வரும்போது குவாலிட்டியோட ஆர்டர் பாரு, இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வந்து it go to production. So these are the important steps. நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம சர்டிபிகேட் எடுத்துட்டு நம்மளோட ப்ராசஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வேஸ்ட் ஃபைனலி என்ன மெட்டீரியல் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது காஸ்ட் போயிடும் இல்லையா, அவங்க லூசிங். ஸோ கட் ஆஃப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணல ஏதாவது ஒண்ணு. ஸோ ஒண்ணு வந்து இந்த ரா மெட்டீரியல் கொடுக்கறவங்ககிட்ட இருந்து சர்டிபிகேஷன் இருக்கணும். ரெண்டாவது உங்களோட இன்புட்ல குவாலிட்டி செக் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படிதான் நாங்க வந்து பண்றோம். ஓகே ஓகே சார். சார் நெக்ஸ்ட் என்னன்னா சார், ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆனால் அதை வந்து எப்படி ஒரு குறைந்தபட்ச முதலீட்டில் வந்து எப்படி எம்எஸ்எம்இஸ் அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது சார்? ஆட்டோமேஷன் ஆமா, அகைன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண முடியும், பிகாஸ் மெஷின்ஸ்ல இப்போ ரோபோட்டிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. அல்டிமேட்லி பேலன்ஸ், எவ்வளவு மேன் பவர் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, கம்மி இருக்கக்கூடாது இல்லையா. ஆனா மட்டும் இருந்தா ப்ரொடக்ஷனும் ஹேம்பர் ஆகும். அவர் லீவ் இருக்கலாம், அவருக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ சஃபிஷியன்ட் மேனிங் அதெல்லாம் நம்ம டீம், நம்ம மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒரு ஆள் மார்க்கெட்டிங், நாங்க 3 பார்ட்னர்ஸ் பிசினஸ்ல, ஒன்னு ரவி, நானும், இன்னும் அஜய். அஜய் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். ரவி வந்து he is very good in இது என்ன ஹெச்ஆர் பிராக்டிசஸ், ஃபினான்ஸ், கண்ட்ரோல். நான் வந்து மோர் ஆஃப் என்ன சொல்ற மார்க்கெட்டிங் காய், நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி பிரிங்கிங் இது. ஆஸ் அ டீம் நம்ம நல்ல கொஹசியா ஒர்க் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் who right people at the right time at the right place, கரெக்டா சூஸ் பண்ணி அண்ட் எல்லாம் இப்படி போட்டாதான் ஓடும். நான் ஆட்டோமேஷன் பத்தி சொல்லும்போது obviously machines are better than men perfection wise, but ultimately நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆளோட எக்ஸ்பர்டீஸ் தான் யூஸ் பண்றது. வெல்டிங், அதே மாதிரி கேலிபிரேஷன், அதே மாதிரி அசம்பிளி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் என்ன சொல்றது, அது மல்டி ஸ்கில்லிங் இல்லையா. ஸோ ஒரு கேலிபிரேட்டர் அவருக்கு வந்து அசம்பிளி பண்ண தெரியணும். வெல்டர் ஆஃப்கோர்ஸ் வெல்டிங் இஸ் a very critical job. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாரும் வெல்டர் கிடைக்காது. ஆனா சைமல்டேனியஸ்லி ஹெல்ப் லைக் ஒரு பிரேசிங் பண்ணோம்னா சம்மன் இன் தி அந்த வெல்டரோட சப்போர்ட் சிஸ்டத்துல வந்து ஒரு ஆள் அடிஷனலா கொடுத்து பிரேசிங் அவங்க கத்துக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம் மல்டி ஸ்கில்லிங் பண்ணி அப்படிதான் நம்ம வந்து ஒரு எம்எஸ்எம்இக்கு வந்து இது பண்ண முடியும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நிறைய படம் இருந்ததுன்னா தென் ரோபோட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணலாம். நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் நம்ம வைகா, ஆஷ்கிராஃப்ட், அவங்க எல்லாம் வந்து they are using robotics. பட் நான் வந்து ரீசெண்டா கேட்டேன், பெரிய பெரிய கம்பெனி போல இந்தியால இருக்கிற வாப்பில ஒரு கம்பெனி இருக்கு, அவங்கள்ட்ட ரோபோட் யூஸ் பண்ண ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா they still felt men are better.
ஓகே. ஸோ அது வரும். அது வந்து அந்த சேர்ன் நடந்துட்டே இருக்கும். நம்ம ப்ராசஸஸ் ஆட்டோமேட் பண்ணோம். அது பெஸ்ட் வே என்ன பண்ணாலும் நமக்கு வந்து we should use a ERP system. ஓகே சார். சரி, நம்ம மேனுவல் என்ட்ரிஸ் வச்சுட்டு எக்ஸல் ஃபைல் வச்சுட்டு நிறைய அது பழைய காலத்து அந்த இதெல்லாம் பெட்டர் we use the ERP சிஸ்டம். ERP எல்லாம் போட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் ஆட்டோமேஷன் முடிஞ்சதுன்னா இம்மிடியட் அந்த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் திங் அவங்களுக்கும் ஈஸ் ஆகும் அண்ட் அப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு நல்ல டேலண்டட் ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி கம்மியான செலவுல ஹையர் பண்ணலாம் சார்? அதே மாதிரி லேபர் ஷார்டேஜ் எப்படி நம்ம வந்து கையாளுறது சார்? இது அகைன் எல்லாமே ஆல் பேலன்சிங் தான். நம்ம அதனால சொன்னேன். இப்ப நாங்க வந்து டிசைட் பண்ணது வாப்பில வந்து ஏன் மேனுஃபேக்சரிங் யூனிட் போடணும்னா we knew அதே இது பாம்பேல நவி மும்பை சைட்ல தலோஜா இல்லைன்னா மாப்பே இல்லைன்னா அம்பர்நாத் இந்த இடத்துல போய் போட்டிருக்கலாம். ஆனா இங்க வந்து பாம்பேயோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. வாப்பில நாங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்திருக்கோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ் இட்செல்ஃப் ரெண்ட் இஸ் 1/4 ஆஃப் அதே கெஸ்ட் ஹவுஸ் பாம்பேல எடுத்திருந்தோம்னா அந்த 4 times காஸ்ட்லியா. சோ நமக்கு தெரியும் வாப்பில வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க் தெரியும். இப்ப சப்போஸ் ஒரு நாங்க வந்து ஒரு வெல்டர் ஹையர் பண்ணோம்னா அந்த பிராண்ட் தெரியும். நமக்கு 3-4 கம்பெனிஸ் இருக்கு, அந்த ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த பிராண்ட்ல இருந்தா வீல் கெட் ஆளு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ ஒன் இஸ் நம்ம வந்து டியூரிங் த இன்டர்வியூ நம்ம பண்ணும்போது இப்ப லாஸ்ட் வீக் நாங்க ஒரு ஆள் எடுத்திருந்தோம். ஒரு இன்ஜினியர், நாங்க ஒரு டிப்ளமா இன்ஜினியர் மெக்கானிக்கல், அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவருக்கு கேட் இதெல்லாம் நல்லா தெரியும், டிராயிங்ஸ் பண்றது தெரியும். நாங்க எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது டிராயிங்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. அதனால நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. நாங்க வந்து ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணோம். உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்ன, எங்களோட ரெக்வயர்மெண்ட் இது. அண்ட் ஃபைனலி ஆனா அவருக்கு அவர் கேட்கவே நாங்க கொடுக்கல. ஆனா நாங்க கொடுக்கறது நாங்க வந்து இல்ல நம்ம வந்து இங்க இருக்கோம், அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த பக்கம் இருக்கு. ரெண்டும் பக்கங்கள் மிடில் வந்தப்பறம் அக்ரிமெண்ட் ஆச்சு, நெகோசியேஷன் ஆச்சு. நாங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தோம், அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் தான். பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, ரிட்டென்ஷன். நம்ம எடுக்கலாம், பட் எவ்வளவு ஆளுங்க நம்மளோட இருப்போம், அந்த லாயல்டி அதெல்லாம் that will come. அது ஒர்க்ல இருக்கிற அட்மாஸ்பியர் நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அதை வச்சுதான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும். நம்ம வந்து அந்த எல்லாருக்கும் அவங்களோட அந்த சின்ன ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணணும், பட் அவங்க வந்து they should follow அந்த நார்ம்ஸ் ஃபாலோ பண்ண, அது கிளாரிட்டி இருக்கணும். நீங்க கால்குலேஷன் பண்ணா இதான் டாலரன்ஸ், இந்த லெவலுக்குள்ள இல்லைன்னா நம்ம அந்த மெட்டீரியல் முன்னாடி அடுத்த லெவலுக்கு போக கூடாது. அந்த டிசிப்ளின் எல்லாம் நம்ம வந்து நான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதை சொல்றேன். 29 வருஷமா நான் வேலை பண்ணேன் இல்லையா? அப்ப நான் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணிருந்தேன். நான் யாரும் நம்ம எப்ப ஒர்க் பண்ணுவோம் நம்மளுக்கு எதுல வந்து சந்தோஷம் இருந்தது. இப்ப நான் டேபிள் இந்த பக்கம் ஆச்சு இல்லையா? இப்ப நான் வந்து எம்ப்ளாயர், அவங்க எம்ப்ளாயிஸ். அப்ப நான் என்ன நினைக்கணும், நான் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதே நாம அவங்க கொடுக்கணும் இல்லையா? அதை வச்சு பார்க்கும்போதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது. இந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற போல we should give what they want. We can't give them the moon. நம்ம வந்து சந்தா மாமா கொடுக்க முடியாது. அதனால நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு இன்சூரன்ஸ், அவங்களோட எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அதெல்லாம் நாங்க டேக் கேர் பண்றது உண்டு. On certain, நமக்கு ஜாஸ்தியெல்லாம் தேவையில்லை, பட் சர்டன் நம்மளோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி பில்ட் பண்றோம் அதுதான் இம்பார்ட்டன்ட், மோர் தென் மணி ஆர் மோர் தென் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும், அவங்களோட பண்ற அப்ரிசியேஷன் வேணும். இந்த இன்டான்ஜிபிள் இதுதான் எனி எம்ப்ளாயி லாயல்ட்டிக்கு இருக்கும். ஓகே ஓகே சார். சார் நெக்ஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா வந்து எந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் கம்மி பண்ணி மேனுஃபேக்சரிங் பிசினஸை கொஞ்சம் ப்ராஃபிட்டா கொண்டு போகலாம் சார்? நாங்க என்ன இவ்வளவு 100 வருஷமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது எம்எஸ்எம்இல வந்து எல்லாம் பண்ணும்போது செலவு கம்மி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து நமக்கு லேர்னிங் இது கிடைக்கும் இல்லையா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாங்க வந்து டிசைட் பண்ணிருக்கோம்னா ரீவொர்க் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்றது இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க கேஜஸ் சொன்னா
நம்ம வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 100 mm கேஜ், அது 0 to 10 பாரோட கேஜ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நம்ம கிளியரா இது வேணும், நம்ம என்ன பண்ண போறோம் அது வந்து எண்ட் யூசருக்கு அதுதான் தேவையா. ஏன்னா எண்ட் யூசர் RFQ கொடுப்பாங்க, அந்த RFQ நாங்க கோட் பண்ணோம், கோட் பண்ண அப்புறம் அவங்க போச்சு, அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா ஆர்டர் கொடுத்த அப்புறம் there is something called SOA. அந்த சேல்ஸ் ஆர்டர் அக்செப்டன்ஸ்ல எல்லாம் கிளியரா இருக்கும். டிராயிங்ல இருந்து ரேஞ்சில இருந்து என்ன இது அந்த இது அதுதான் அந்த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தான் அடுத்த மேனுஃபேக்சரிங் போகும். ஓகே ஓகே. சோ அதுல வந்து ஒரு மிஸ்டேக்கும் என்ன ஆகும்னா ஃபைனலி அந்த கேஜ் போகும்போது அந்த கேஜ் அக்செப்ட் ஆகிதான் ஆகணும். கேஜ் போன அப்புறம் அவங்க சொல்ல முடியாது, நான் இது கேட்கல, நான் 1/4 inch மெயில் கேட்டேன், நீங்க 1/4 inch ஃபீமேல் கொடுத்தீங்க கனெக்ஷன், நான் வந்து 100 mm கேஜ் கேட்கணும், நான் வந்து ஒன்லி 63 mm கேட்டதை நீங்க இது கொடுத்தீங்க. See, so upon once finally end user, the customer is the king, இல்லையா? அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாங்க, இல்ல திரும்பி வந்து ரிஜெக்ஷன் ஆகி இதெல்லாம் all these things திருப்பி ரீவர்க் ஆகாது, திருப்பி போகாது. சோ அந்த லாஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும். ஒன்னு. செகண்ட் क्वेश्चन இஸ் நீங்க கொடுத்த ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி செக்கிங்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு எங்க இந்த கம்பெனில இப்போ வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நாங்க நடுவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட்ல நாங்க குவாலிட்டியில் ஒரு ஆள் எடுக்கல. அப்போ தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வெல்டிங் பண்ணும்போது அங்க கிராக்கா இங்க கிராக்கா டெஸ்ட் பண்ணனா அவங்க கொடுத்த ரா மெட்டீரியல் கொடுத்த இது ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகல இன்புட் மெட்டீரியலோட. Then we decided எல்லா இன்புட் மெட்டீரியல் காஸ்ட் அப்போ எப்போ ஒரு அந்த குவாலிட்டி இன்ஜினியர் ஜாயின் பண்ணாரோ அதுக்கப்புறம் எல்லா டெஸ்டிங் வரும்போது இப்போ எங்களுக்கு வந்து ஈவன் எதுக்கு இன்டர்னல் ரிஜெக்ஷன்ஸே கம்மி ஆயிடுது. ஓகே ஓகே சார். So that is the first important. அதான் if you ask me as an entrepreneur especially manufacturing ல நம்ம வந்து ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ரீவர்க்காக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றது இதாச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஒர்க் பண்ணோம்னா your cost of manufacturing கம்மியாகும். ஓகே ஓகே சார். நோட் சார். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ரா மெட்டீரியலோட பிரைஸ் மார்க்கெட்ல அதிகமாகும் போது எப்படி பிசினஸ் கண்ட்ரோல் வைக்கிறது சார்? அகைன் இப்போ மெட்டல்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட், மெட்டல் காஸ்ட் ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க சம்டைம்ஸ் நார்மலி நம்ம எங்களோட எண்ட் யூசருக்கு வந்து வி பிளாக் அப் பீரியட் இயர்லி ஒரு AMC போல கொடுப்போம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ்லோட ஒரு ரேட் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் டு கண்டிஷன் ஆஃப் மெட்டல் ஃபிளக்சுவேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல இருந்ததுன்னா வி சே தட் இவ்வளவு அடிஷன் உங்களுக்கு தேவைப்படும். ரா மெட்டீரியல் காஸ்ட் ஒரு லிமிட் வரை நம்ம அப்சார்ப் பண்ணலாம் as a manufacturer, பட் ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நம்ம அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால கிளாரிட்டி இருக்கணும், நம்ம எண்ட் யூசர்கிட்ட பேசி இருக்கணும். நம்ம வந்து ஓகே இப்படி ஏறிச்சுன்னா ரா மெட்டீரியல் ஏறிச்சுன்னா இப்ப பாருங்க, பர்சனல் எக்ஸாம்பிள், காஃபியோட விலை ஏறிச்சா? அப்போ நம்ம எங்கேயும் காஃபி வாங்குறோம், இஃப் யூ ஆர் நாட் பையிங் நெஸ்காஃபே அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பேக்கேஜ் மட்டும் அதோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து இப்ப சப்போஸ் எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிச்சா நான் எனக்கு கொடுக்குற சப்ளையர் இருக்காரு, அவரு ரெகுலரா எனக்கு வந்து எவ்ரி 3 or 4 weeks அவர் சொல்றாரு பிரேசில்ல வந்து காஃபி கிடைக்கல, பிரைஸ் இப்படி வருது. அந்த கிளாரிட்டி நமக்கு வந்து எண்ட் யூசர் கொடுத்துருக்கணும். தென் நம்ம அதே வேலை நாங்களும் பண்றோம். இப்போ நாங்க சொல்றோம், இப்போ இந்த ரேட்ல எங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்குது, எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இவ்வளவு வருது, அண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் ஒரு இண்டஸ்ட்ரியில் நாங்க சேரிட்டிக்காக ஒர்க் பண்ணல, we also need to pay our people, இல்லையா? ஸோ பிரைசிங் இருக்கு. ஸோ if the raw material cost goes up, our prices go up. அது எந்த பிராண்ட்ல எப்படி போகும் எல்லாம் கிளாரிட்டியா இருக்கணும். இல்லைன்னா தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் உங்களுக்கு எப்படி வந்து ஹவு டு ரெடியூஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டே இருக்கணும். எவ்ரி மேனுஃபேக்சர் நாங்க எல்லாம் அப்படிதான் பண்றது வித்அவுட் அஃபெக்டிங் குவாலிட்டி. ஓகே. நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம்ல. நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போ ஃபைனலி ஒரு கேஜ்னா இட் ஷுட் ஷோ வேல்யூ. அந்த கேஜ் கரெக்டா ரிப்பீட்டபிலிட்டி கரெக்டா, டாலரன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஆனா நம்மளுக்கு there are ways where நம்ம வந்து இருக்கிற ரா மெட்டீரியல் எப்படி வந்து at a lesser cost we can get the same output. அந்த கண்டினியூஸ் திங்கிங் இருக்கும். ஓகே சார். ஓகே சார். இன்னொரு ஆக்சுவலி இப்போ வந்து கிரெடிட்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல பேமெண்ட் ரிசீவ் ஆகுறது இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது சார்? Nice question again, because
ஆஸ் அன் ஓனர் அதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு வந்து ரிசீவபிள்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம என்கிட்ட டெய்லி அதான் நாங்கள் வந்து அஜய் அண்ட் ரவி அதான் வச்சு அந்த ஒரு எக்ஸல் ஃபைல் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு MIS மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் எல்லாம் வரும். எவ்வளோ ரிசீவபிள்ஸ், எவ்வளோ நம்ம கொடுக்கணும், அந்த பேலன்ஸ் இல்லை. சி ஆஸ் அ மேனுஃபேக்சரர் இது ஒரு மேனுஃபேக்சரோட பெயில். நம்ம வந்து யார்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கணும் அவங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் பே பண்ணணும். ஆனா நம்ம வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் கொடுக்குறவங்க எல்லாம் 30 days 60 days 45 days இருக்கு. ஆனா ப்ராபப்ளி ஒன் குட் திங் MSME இப்போ கவர்மெண்டோட இது வந்து அந்த கம்பல்சரி 45 daysல பேமெண்ட் கொடுக்கணும் ரூல் வந்திருக்கு இல்லையா. அது ஃபாலோ பண்றது நிறைய கம்பெனிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஜெனரலி 45 daysல வர்றது உண்டு. ஆனா சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இருந்தது ஹெச்ஆர் ஃபீல்ட்ல. நாங்க சொன்ன டிஎன்சியோட ஹெச்ஆர்ல வந்து ஒரு கம்பெனி எங்களுக்கு வந்து நாங்க ரெக்ரூட் பண்ணி கொடுத்ததுக்கு அதுக்கு பேமெண்ட் வராம ஒரு 6 months ஆன அப்புறம் நாங்க MSME சமாதானம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டோன்னு வித்தின் 2 days எங்களோட பேமெண்ட் வந்தது. சோ இருக்கு, ரீகோர்ஸ் இருக்கு, பட் அது பேலன்ஸ்ல இருக்கணும். சரி, நம்மளுக்கு தெரியும் இல்ல எந்த கஸ்டமர் எப்ப கொடுக்குறாங்கன்னு தெரியும். சப்போஸ் அவங்க 45 daysல 60 daysல கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அவங்களுக்கு. as long as நம்ம வந்து அந்த கிவ் அண்ட் டேக் அது இருக்கிற வரையும், அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற வரையும் நல்லா போகும். மொமெண்ட் அந்த ட்ரஸ்ட் போச்சு, லேட் ஆச்சுன்னா MSME சமாதானம்ல போய் தான் ஆகணும். நாங்க போயிருக்கோம், எங்களுக்கு பணம் கிடைச்சதும் உண்டு. MSMEs வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கு இல்லைங்க சார், மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாமே. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க கண்ட்ரோலாக வச்சு மினிமம் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறது சார்? எஸ், பொல்யூஷன் அண்ட் இது ஓஷாஸ் அதெல்லாம் நிறைய, எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங். ஆஃப்கோர்ஸ் எங்க டெய்லி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகுறது இல்லை. ஏன்னா வி டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் என்ன சொல்றது கேசஸ் ஆர் பர்னிங் ஆர் என்ன சொல்றது பொல்யூஷன் ஆர் டஸ்டோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இல்லை. ஆனா அப்ப கூட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எவ்வளவு கிளீனா வைக்கணும், எவ்வளவு சேஃபா வைக்கணும், எவ்வளவு என்ன சொல்றது வேஸ்ட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா DT is Z certified company. Zero effect, zero defect. Okay sir. We are bronze certified, we are on our way to silver. நம்மள என்விரான்மெண்ட்க்கு ஃபோக்கஸ் இருக்கணும், அப்பதான் Z கிடைக்கும். ஸோ அதுக்காக இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி எங்களுக்கு வந்து ஒரு குவைத்ல இருந்து ஒரு கம்பெனி வந்தது எங்களை இது பண்றதுக்கு, ஆடிட் பண்றதுக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது அவங்க என்ன அவங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் பார்த்தாங்க. எப்படி ஒர்க் ஃபோர்ஸ்க்கு ஈஸியா மூவ் பண்ண முடியுமா அவங்க ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல, ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இல்லைன்னா எங்க வந்து இந்த டெம்பரேச்சர் எங்களுக்கு தெர்மோகப்பிள் கேலிபிரேஷன் ரூம் இருந்தது. அங்க வந்து நிறைய இது இருக்கு, என்ன சொல்றது வாட்டர் பாத் இருக்கு, ஆயில் பாத் இருக்கு. அது டெம்பரேச்சர் ஏறும் 100 degrees 200 degrees 500 degrees. அப்போ வந்து கொஞ்சம் ஃபியூம்ஸ் எல்லாம் வரும். அப்போ ஃபியூம்ஸ்க்கு வந்து அது வெளில சக் அவுட் பண்ணி போறது உண்டா, எங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தேர் இஸ் நோ ஹூட் இல்ல அது வெளில போறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்லி நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹூட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் தட். நம்ம வந்து எப்படி நம்மளோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி கேர்ஃபுல்லா, பிளஸ் ஸோ ஒன் இஸ் எம்ப்ளாயி சேஃப்டி இல்லையா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிளஸ் வெதர் தி அட்மாஸ்பியர் இஸ் கண்டியூசிவ், அந்த கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கொடுக்குறோம்னா இட்ஸ் ஆல் காஸ்ட். பட் எல்லாத்துக்கும் காஸ்ட் இருக்கு, அண்ட் தட் காஸ்ட் வில் பி எதுக்கு ஆட் ஆகும், ப்ரொடக்ஷனுக்கு ஆட் ஆகும். கரெக்ட். ஸோ பட் கரெக்ட் தான். இந்த காலத்துல எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட். நாங்க வந்து இந்தியால நான் வந்து 21 வருஷம் இந்தியால வேலை பண்ண அப்புறம் தான் வெளில போய் வேலை பண்ணது. அண்ட் வெளில போய் பார்த்ததோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்தியால அந்த காலத்துல ஆனா இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது. ஒர்க்மேன் சேஃப்டி, ஒர்க்மேனோட என்ன சொல்றது லிவிங் கண்டிஷன்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கறது, அதுலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்போ நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ்பெஷலி லேடிஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஹவு டு இன்ட்ரடியூஸ் ஆல் தோஸ், அவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்ல என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கொடுக்கும்போது இட் இஸ் டேக்கிங் இம்பார்ட்டன்ஸ், இட் இஸ் டேக்கிங் ப்ரெசிடென்ஸ் சொல்லலாம். எல்லாருமே நாங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வாட்ச் பண்ணி இருக்கோம். ஸோ இன்வெஸ்ட் பண்றது உண்டு, பட் மச் மோர் கேன் பி டன், எனக்கு ஒரு தோணல் உண்டு இதுல. ஓகே 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 சார். சார் இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பைப்லைன்ஸ் எல்லாம் எப்படி எஃபெக்டிவா மெயின்டைன் பண்றது சார் MSMEs?
அகைன் சேல்ஸ் தான் பிசினஸ் தரும் இல்லையா? அங்கெல்லாம் ஆர்டர்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கும். இந்த காலத்துல இல்ல, இப்ப சீயிங் இஸ் பிலீவிங். அதுலதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, இ மார்க்கெட்டிங், என்ன சொல்றது, விசிபிலிட்டி ஆன் சோஷியல் மீடியா, இன் அடிஷன் டு ஆக்சுவல் ஒர்க்மென். நம்ம வந்து ஃபீல்ட்ல வந்து ஃபீல்ட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஃபீல்ட் சர்வீஸ் பீப்புள், சேல்ஸ் பீப்புள் வச்சாதான் கிடைக்கும். இட்ஸ் அ மிக்ஸ். இப்போ நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்க அகைன் வி யூஸ்ட் அவர் நெட்வொர்க். அவர் நெட்வொர்க்னா நான் வந்து வேலை பண்ண ஸ்டீல் அத்தாரிட்டி, ஜேஎஸ்டபிள்யூ, இல்ல இங்க இடத்துல இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பிளஸ் நான் வந்து சவுதியில இருந்த டைம்ல அஜய் பாட்டல் சவுதியில இருந்தாரு, என்னோட அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணனா தட்ஸ் அ பிக் நெட்வொர்க் இல்லையா? சோ அது ஒரு பர்சனல் நெட்வொர்க் இருக்கு as far as owners are concerned. இன்னொன்னு ஸ்ட்ராங் LinkedIn ப்ரொஃபைல். அதான் இந்த காலத்துல ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். இட்ஸ் a year சோஷியல் மீடியாவோட டைம். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து நம்ம பிரசன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலர் ஃபோக்கஸ் அதுல இருக்கணும். போஸ்ட், பிக்சர்ஸ் இதெல்லாம் போடுறது இம்பார்ட்டண்டா இருக்கணும். அப்டேட்ஸ் அபவுட் அவர் கம்பெனி, அபவுட் அவர் என்ன சொல்றோம், என்னென்ன பண்றோம், அதெல்லாம் இம்பார்ட்டண்டா இது பண்ணணும். அது இல்லாம ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்ம இப்ப ஆஸ் அ மேனுஃபேக்சரர், ஜஸ்ட் a minute, கொஞ்சம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. சாரி அஜய் சாரி, பிக்கப் हो गया. சோ அந்த மாதிரி பண்ணும்போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஹேவிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, லைக் அதுவும் ஆனா எப்படி பண்றதுன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்றதும் தேவை. இப்போ நிறைய பேருக்கு இப்ப கேஜஸ்னா என்னன்னு தெரியாது. நமக்கு ஐடென்டிஃபை பண்ற பீப்புள், அவங்களுக்கு அந்த லிட்ரஸி, அந்த ப்ராடக்ட் லிட்ரஸி கொடுக்கறது நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். சோ இப்ப நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து கொல்கத்தால இருக்கு, சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, பிலாயில இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம ரெகுலரா என்ன பண்றோம்னா, இவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். எப்படி ப்ராடக்டோட ஸ்பெசிபிகேஷன் எப்படி சொல்லணும், பிகாஸ் ஈச் ப்ராடக்ட் டிஃபரெண்ட். கரெக்ட் இல்லையா? ஒரு கேஜ்ல 10 வெரைட்டி இருக்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்டா தெரியணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சோ உங்களுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்ட், உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபைல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, LinkedInல கண்டினியூஸா வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் பீப்புள் ஃபீல்ட்ல இருக்கணும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ப்ராப்பரா போனோம்னா நமக்கு வந்து நம்மளோட சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி பெட்டரா இருக்கும். ஓகே கிரேட் சார். சார் நெக்ஸ்ட் ஏற்கனவே நீங்க சொன்னதுதான், ஒரு MSMEs வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, என்ன செய்யணும், இனிஷியல் ஸ்டேஜஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அகைன் நாங்க ஸ்டார்ட் பண்ணதே எக்ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கிட்டான். ஓகே, சோ ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் மிடில் ஈஸ்ட்ல இருந்ததுனால அந்த ஒரு இதை மார்க்கெட் ரெடிமேடா எங்களுக்கு கிடைச்சது. ரெடிமேட் சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் நாங்க வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும், நம்ம we were ready. நாங்க சொன்னோம் we can give, நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல there is நல்ல வேல்யூ இருக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டும் பெருசு. இந்தியன் மார்க்கெட் பெருசு இல்லைன்னு எவ்வளோ கம்பெனிஸ், எவ்வளோ எண்ட் யூசர்ஸ், எல்லா செக்டர்ஸ்லயும் யூஸ் பண்றது இருக்கு. ஆனா இந்தியால வந்து பிகஸ்ட் சேலஞ்சஸ் காம்படிஷன். ஓகே சார். காம்படிஷன் தான் இந்த காலத்துக்கு பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட். அது பிரைஸ் ட்ரிவன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துல போனா L1 தான் கிடைக்கிறது. L1 கிடைக்கணும்னா நீங்க எவ்வளவு பாட்டம் போட்ட எவ்வளவு உங்களோட மார்ஜின் ஸ்குவீஸ் பண்ணுவாங்களோ அது இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு காம்படிஷன், ஆனா அட்லீஸ்ட் அதுக்கு வேல்யூ ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு தோன்று அதுல ஜாஸ்தி. ஓகே சார். இங்க நமக்கு 10% மார்ஜின் கிடைச்சுன்னா அட்லீஸ்ட் அங்க 25% மார்ஜின் கிடைக்கும். ஜெனரலி ஆவரேஜ் சொல்றேன். ஓகே. அப்போ வந்து ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன் திங். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், அது ஒரு எங்களோட கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, நல்ல எங்களோட மேனுஃபேக்சரிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கா இல்ல இந்தியன் மார்க்கெட்டுக்கா ப்ராடக்ட், அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியால வந்து இது போகும், எக்ஸ்போர்ட்னா நம்ம குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த தாட் ப்ராசஸ் வரக்கூடாது. எல்லாருமே சிங்கிள் ப்ராசஸ், நம்ம என்ன கொடுத்தா டாப் குவாலிட்டியா இருக்கும்.
ஒர்க்மேன்ஷிப் ஸ்ட்ரெயிமா இருக்கணும், irrespective எக்ஸ்போர்ட்டா டொமஸ்டிக் மார்க்கெட்டா. இதெல்லாம் பிகாஸ் ஃபைனலி அல்டிமேட்லி நம்ம பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணோம்னா 3 things இல்லையா? குவாலிட்டி ப்ராடக்ட், டெலிவரி ஆன் டைம் கொடுக்கணும், அண்ட் காம்படிட்டிவ் பிரைசிங். இந்த 3 இருந்தா மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம. So focus on the so specifically நாங்க டீடைல் என்ன பண்ணது, நம்ம ஃபோக்கஸ் ஸ்டார்ட் பண்ணது எக்ஸ்போர்ட்ஸ். அதனால குவாலிட்டி கான்ஷியஸா தான் இருந்தோம். அதே இதில் நாங்க வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஈக்குவலா பண்ணிட்டோம். ஓகே சார். பட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம்னா, நமக்கு நான் சொன்ன மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐஇசி கோட் தேவைப்படும். உங்களுக்கு கஸ்டம் கிளியரன்சஸ் எல்லாம் கஸ்டம்ஸ்க்கு எப்படி ஒர்க் பண்றதுக்கு அதுக்கு இபிசி டிராபேக் இது 1%, 0.1% ஜிஎஸ்டி தான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கொடுக்கணும் இல்லையா? ஆல் தோஸ் திங்ஸ் அந்த கிளாரிட்டி இருக்கணும் as far as எக்ஸ்போர்ட் ஹவுஸ் இஸ் கன்சர்ன்ட் இன் ப்ரொடக்ஷன். ஓகே சார். ஓகே சார், இப்போ எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வந்து எந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சார் ஒரு எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ்? I mean, opportunities நிறைய இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்றது. See, மார்க்கெட் நம்ம இந்தியாலே ஃபர்ஸ்ட் திங் டூ ப்ராங்ட் அப்ரோச். இது டொமஸ்டிக், இன்டர்நேஷனல். டொமஸ்டிக்ல இந்த காலத்துல ஐ மீன் மேனுஃபேக்சரிங் செக்டர் எஸ்பெஷலி growth நடந்துட்டு இருக்கு இல்லையா? மத்தல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இந்தியால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. எங்க பார்த்தாலும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், எங்க பார்த்தாலும் ஃபேக்டரிஸ் வருது, எங்க பார்த்தாலும் எவ்ரிவேர் அக்ராஸ் இந்தியா growth இருக்கு. அந்த growth பர்சன்டேஜ் நமக்கு வேணும் இல்லையா? சோ நம்ம அந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கு எங்க இது we should be aware and நம்ம வந்து விசிபிளா இருக்கணும். ரைட் ஃப்ரம் நார்த் இந்தியா டு சவுத் ஆஃப் இந்தியா எல்லாத்துலயும் இதான் ஆச்சா. இங்க அங்க வந்து ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வருது. அங்க வந்து பிரஷர் தே ஷுட் பி மெஷரிங், டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க. ஏன் நம்ம ப்ராடக்ட் இருக்கக்கூடாது? ஸோ அந்த அது ஆர்வம் வரும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்குள்ள, ரைட்? ஸோ அதே மாதிரி அண்ட் ரீச் அவுட் எல்லாருக்கும் நம்மளோட லேட்டஸ்ட் கேட்டலாக்ஸ் இருக்கணும், நம்மளோட லேட்டஸ்ட் ப்ரொமோ மெட்டீரியல் இருக்கணும். நம்ம வந்து நம்ம ஜெனரல் எம்எஸ்எம்இஸ் இவ்வளவு வருஷமா பார்த்தது, இந்த 3 வருஷத்துல நான் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கேன், நிறைய எம்எஸ்எம்இஸ் பார்த்திருக்கேன். சம் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபை, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கு. நம்மளுக்கு இப்போ இவ்வளவு மார்க்கெட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னோட கேஸ் ரிவர்ஸ். நாங்க 3 பேரும் அப்கோர்ஸ் நம்ம வந்து we are happy, நம்மளோட growth அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பாட்டம் லைன் இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க டாப் லைன் வரணும். டாப் லைன் வந்து சேல்ஸ் எல்லாம் வரும். இன்க்ரீஸ் வால்யூம்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? ரீச் அவுட். ஸோ இந்தியா வண்டி இல்லை. அப்புறம் வெளில போனோம்னா மிடில் ஈஸ்ட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட், யூரோப் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட், ஆஸ்திரேலியா அதெல்லாம் அன்டாப்டு மார்க்கெட். இன்னும் இந்தியா தவிர ஆப்பிரிக்கா, அரே அது ஒரு பயங்கர மார்க்கெட். எங்க டீம் வந்து கென்யா போயிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்டோட ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க கென்யால. அது அங்க எக்ஸ்போஸ், அப்ப அங்கே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த எஃபர்ட்ஸும் தேவைப்படும். நம்ம ஒரு பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு தெரிஞ்சாதானே இந்த கம்பெனி இருக்கு, அவங்க தான் கேஜஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்மளுக்கு வந்து அங்கத்தி வரும். So எல்லாத்துக்குமே we should be available, we should be visible. Visibility is everything. Out of sight, out of mind னுவாங்க இல்லையா? கரெக்டா? நம்ம வந்து இப்ப நீங்க நான் உங்களை பார்த்தனால கார்த்திக், உங்களை பார்த்தனால தெரியும் கார்த்திக் ஒருத்தர் இருக்காது. அது நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் போய் போயிடுது. So அந்த மாதிரி so marketing and reaching out. Exports is also big market. Even India is a big market. Okay sir. Okay. சார் நெக்ஸ்ட் என்ன ஆக்சுவலா வந்து இப்போ இந்த ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றதுல ஒரு ப்ராப்பரான இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இல்லாம வந்து எம்எஸ்எம்இஸ் கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்க சார். அது எப்படி அவங்க கம்மியான செலவுல அதை அவங்க பண்றது சார், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்? இன்ஃபேக்ட் நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க 3 பேர் அதான் பேசிட்டு இருந்தோம். இன்வென்டரி அதுக்கு வந்து இன்வென்டரி இஸ் அ பிக் திங். டெட் ஸ்டாக் அது இருக்கக்கூடாது. இட்ஸ் அ பிக் திங். ஒன்னாவது. ரெண்டாவது, உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து சஃபர் ஆகக்கூடாது பிகாஸ் லேக் ஆஃப் மெட்டீரியல்.
அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்லி அந்த ஒரு பர்ஃபெக்ட் இஆர்பி, ஓகே ஒரு பர்ஃபெக்ட் இஆர்பி தேவைன்னா அகைன் we have to find out எந்த இஆர்பி நமக்காக ஒர்க் பண்ணோம்னா. நாங்க லாஸ்ட் 3 வருஷம் தான் ஆயிருக்கு. நாங்க we are still trying. நாங்க 2 இஆர்பி ட்ரை பண்ணியிருக்கோம். we are now looking at the third ERP ப்ராப்பரா எப்படி ஒர்க் பண்ண முடியும். பட் ஸ்டில் எல்லா டேட்டாவும் இருக்கணும். எங்களோட டேட்டா எல்லாம் கிளவுட்ல இருக்கு. எவ்ரிடே என்ன மெட்டீரியல் வெளில வருது, வெளில இருந்து வருது, அண்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன யூஸ் ஆகுது, அது இப்ப நாங்க வந்து எக்ஸல் தான் மெயின்டைன் பண்றோம். பட் நாங்க அந்த இதுல நாங்க 2-3 ட்ரை பண்றோம், குரு ட்ரை பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ERPs ட்ரை பண்றோம். வேரின் எல்லாமே கோஆர்டினேட் பண்ண முடியும். பிகாஸ் ஃபைனலி இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன், பட் ஃபைனலி ப்ரொடக்ஷனோட லிங்க் ஆகணும், ஃபைனலி ஹெச்ஆரோட லிங்க் ஆகணும், ஃபைனலி ஃபைனான்ஸோட லிங்க் ஆகணும். இதெல்லாம் சுத்தி வரும்போது தான் ஒரு கம்ப்ளீட்டோட ஈகோ சிஸ்டம் ஒரு கம்ஃபர்டபிள் உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட்ல பார்க்க முடியும் எப்படி இருக்கு, வாட் இஸ் அவர் கரண்ட் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஸ் யூ செட், நீங்க கார்த்திக் நீங்க சொன்ன போல இன்வென்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அது ஃபிக்ஸா இருக்கணும். அண்ட் எப்படி இது ஜாஸ்தி வந்து 1 இயர்க்கு எவ்வளவு மெட்டீரியல் மூவ் ஆகல, ஆல் தோஸ் அது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். அதனால நான் சொன்ன ஒரு என்ஜினியர் நாங்க லாஸ்ட் வீக் எடுத்தோம்னு சொல்றது இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக தான். ஓகே 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 சார். சார் ஆக்சுவலா இப்போ கரண்டா இருக்கிற பெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொல்லுங்க சார் MSME மேனுஃபேக்சரர்ஸ். One is of course capital kaga get the maximum for startup India oda all the ella facilities so knock out. Thing is see evlo andalum nammaloda major thing வந்து நம்மளோட records maintain பண்ணோம். Records now all our ITRs regular fill up பண்ணோம், income tax returns fill up பண்ணோம், GSTs timely வந்து எல்லாம் pay பண்ணி ஆகணும், every month reconciliation whatever it is எல்லாம். அப்படி அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு அக்கௌண்டிங் டீம், ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மாதிரி கம்பெனி செக்ரட்டரி எல்லாம் அந்த நம்ம லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் ஆல் தி காம்ப்ளைன்சஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் நிறைய ப்ராப்ளம் வரும். வாட் எவர் ஃபண்டிங் ஆக ஃப்ரம் த கவர்மெண்ட், அது பீட் என்ன நம்ம வந்து வென் வி கோ பேங்க்குக்கு இப்போ போன போல இந்த என்ன சொல் 10 lakhsல இருந்து 20 lakhs அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு. அது இல்லாம உங்களோட என்ன சொல்றது ஆல் தோஸ் GST பேலன்சிங் அவுட்புட் வர்சஸ் இன்புட் அதோட இது. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் போறதுக்கு சப்போர்ட் இருக்கு. நம்ம வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் கேர் ஃபிளைங் எக்ஸ்பென்சஸ், பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கறது அக்ராஸ் பீட் வியட்நாமா இருக்கலாம், கென்யா இருக்கலாம், நைரோபியா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், ஜோர்டானா இருக்கலாம். லாட் ஆஃப் திங்ஸ் த கவர்மெண்ட் இஸ் டூயிங், அது நிறைய பண்றாங்க. அது இல்லாம இந்தியாலயே வந்து ஜெம் போர்ட்டல் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு பெரிய ஒரு ஜெம்ல ரெஜிஸ்டர் ஆகி நாங்க வந்து ரெஜிஸ்டர்ட் வெண்டர் இன் ஜெம் சப்ளையர். ஸோ அதுல வந்து நிறைய வந்துட்டே இருக்கும், RFQs வந்துட்டே இருக்கும். நம்ம கேட்டலாக்ஸ் எல்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சோ மெனி திங்ஸ். சி கவர்மெண்ட் அல்டிமேட்லி பேப்பர் ஒர்க் இருக்கு எல்லாத்துலயும், நோ டவுட். பட் நம்ம வந்து நம்மளோட பிராக்டிசஸ் கரெக்டா வச்சிருந்தோம்னா ஒரு இம்ப்ளிமெண்ட் ஒன்னும் ஸ்டாப் ஆகாது. மை பாயிண்ட் எப்பவுமே அதான். சி கவர்மெண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும், பட் நம்ம சைட்ல நம்ம கரெக்டா, நம்ம பேப்பர் ஒர்க் கரெக்டா, நம்ம எல்லாம் காம்ப்ளைன்ஸா இருக்கோமா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே 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 சார். சார் ஆக்சுவலா என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா MSMEs நல்லா லாபகரமா தொழில் பண்ணலாம் சார்? ஐ திங்க் ஐ டு ரிப்பீட் ஹியர். நம்ம ப்ரோட்டோகால்ஸ்லாம் சி நம்ம வந்து சர்டிஃபைடா இருக்கணும். நம்பர் 1 நம்ம வந்து பேசிக்கலி எல்லா நார்ம்ஸ் லைக் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் ப்ரெஷர் கேஜ்னா நாங்க வந்து EN 837-1 அந்த ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம். இன்டர்நேஷனல் அக்செப்டன்ஸ்க்கு ISO இருக்கு. அது மாதிரி இஃப் யூ நீட் என்ன சொல்றது ப்ரொடெக்ஷன்ஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ், இது மாதிரி இந்த ஐபிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, IP 56 57 அதெல்லாம் இருக்குன்னா, IP 65 66 67 இதெல்லாம் இருக்குன்னா அதோட சர்டிபிகேஷன்ஸ் வாங்கணும். ஸோ என்ன ஸ்பெசிஃபை நம்ம ப்ராடக்ட் பண்றோமோ அந்த ஸ்பெசிபிகேஷன் மேட்ச் பண்றது டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்ததுன்னா எனி ப்ராடக்ட் வில் செல் எனிவேர். ஓகே சார். ஓகே.
ஸோ எல்லாம் நம்மளோட அந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. இது எனி ப்ராடக்ட் இப்போ நான் வந்து இப்போ கேஜஸோட நான் சொல்றேன் பிகாஸ் என்னோட எக்ஸ்பர்டீஸ் அந்த இப்போ கியர் மேனுஃபேக்சர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, ரப்பர் மேனுஃபேக்சர் அந்த மாதிரி அவங்களோட எல்லாத்துக்கும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஃபாலோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், அப்படியே அந்த பிராண்ட் வளர்ந்துட்டே இருக்கும். எங்களுக்கும் இப்போ லாஸ்ட் 3 வருஷம் மேனுஃபேக்சரிங், 1 வருஷம் நாங்க பாக்குறோம். இட்ஸ் லீனியர் growth. எங்களுக்கு வந்து அது எக்ஸ்போனன்ஷியல் growth இன்னும் ஆகல. we are just babies, யங் இல்லையா நாங்க. ஆனா ஒரு நாங்க பண்றோம். எங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, நாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் பண்றோம்னு, என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு அது கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா பிகாஸ் நாங்களுக்கு 3 பேரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இட் டசன்ட் மேட்டர். இந்த காலம் வந்து இட்ஸ் இன்டர்நெட் ஏஜ், எல்லாமே அவைலபிள் ஆன் த நெட். பட் கரெக்டா அந்த இது கரெக்டா ஒண்ணுன்னா பண்ணணும். அந்த டிக் மார்க்ஸ் செக் மார்க்ஸ் எல்லாம் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது சொல்றது ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அவுட்புட் இஸ் கேரண்டி. ஓகே ஓகே சார், கிரேட் சார். சார் ஆக்சுவலாக இன்னைக்கான மாஸ்டர் கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம் சார். இந்த இம்பார்ட்டன்டான டாபிக்ல உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இது ரியலி அ ப்ளஷர். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அதான் சொல்றேன், at the age of 60 2 வருஷம் முன்னாடி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நான் ஸ்டார்ட் பண்ண முடியும், யாருக்காக பண்ண முடியும், அந்த ஒரு கேரண்டி எனக்கு கொடுக்க முடியும், சொல்ல முடியும். And I'm living a dream. என்னோட அந்த ட்ரீம் நான் லீவ் பண்ணிட்டு இருக்கேன் as an entrepreneur. ஓகே, கிரேட் சார், கிரேட். வியூவர்ஸ், எங்களோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா யூடியூப்ல JSW1 MSME டைப் பண்ணி பாருங்க, அங்க எல்லா எபிசோட்ஸுமே இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சாம் சார். And thank you because again JSW லிங்க் நான் சொல்றேன், இஸ்பாத் இண்டஸ்ட்ரீஸ் நான் ஒர்க் பண்ண வந்து now it's JSW. And எனக்கு JSW நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வெல் விஷர்ஸ் இருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கார்த்திக், யூ, டு JSW1 MSME, எவ்ரிதிங். ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் thankful, always eternally thankful. Thank you sir.